கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவருக்கு தன்னோட பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, சந்தோஷமாக இருக்கிறத விரும்புகிறாரு. ஆனால் நம்ம சந்தோஷத்தை விரும்பாத ஒருத்தர் இருக்கான், பிசாசு, சாத்தான். அவன் நம்ம சந்தோஷமாக இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்தா அவனுக்கு எரிச்சலாக வரும். நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதே அவன் நோக்கமாக இருக்கும். ஆண்டோட பிள்ளைங்க கண்ணீரோடும் கவலையோடு இருக்கணும். எப்பவுமே வீட்டில் பிரச்சனை சண்டையோடு இருக்கணும். அதுதான் அவனுக்கு பிரியம். நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன வார்த்தையினால வீட்டோட சூழ்நிலை மாறும், சந்தோஷம் மாறும், சோகம் வந்துடும், வீட்டில் பிரச்சனை சண்டை வந்துடும். இதுதான் பிசாசு விரும்புகிறான். பிசாசு சண்டையை தூண்டி விடுறான்ற புரிஞ்சுக்கிட்ட ஆண்டோட பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. இந்த பிரச்சனை சண்டை வரவுன்ற சூழ்நிலை இருக்கும்போது அவங்க சுதாரிச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமான விஷயங்களை செய்வாங்க. அப்போ சாத்தான் தோத்து போவான், சாத்தான் வெக்கப்பட்டு போவான். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் சொல்றேன் அந்த வார்த்தை. ஏன்னா நம்ம சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. ஏன்னா சின்ன விஷயத்துக்காக நம்ம சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. எனவேதான் ஆண்டவரோட பிள்ளைங்கள் பிசாசின் தந்திரத்தை புரிஞ்சிட்டு பிரச்சனையான சூழ்நிலை உருவாகும் போதே உடனே அதை தடுத்து நிறுத்தி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாண்டவரே, இந்த நாளிலும் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னபடி அப்பா, நாங்கள் சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. எங்களை பிசாசு எந்த வகையில் வஞ்சிக்காதபடி, எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் பிசாசை மேற்கொள்ள அந்த பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.